லைப்ரரி இங்கே தான் வந்து வரமாட்டோம்ல. மெயினாக வர்றதுக்கு காரணம் கட்டடிச்சுட்டு வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக. படத்துக்கு போகணுன்னு கட்டடிச்சது, கடைசி வரைக்கும் படத்துக்கு போகல. புடிச்சிட்டானுங்க, சீஸ் பண்ணுறானுங்க. ஏதோ வந்து ஒரு கொள்ளைக்காரனை வந்து போலீஸ் சீஸ் பண்ணுற மாதிரி பிரின்சிபல் கார் எடுத்துகிட்டு வரான். இந்த குண்டை அவன் பேர் என்ன? மேலே பிரின்சிபல் ரூம் வச்சு பிரின்சிபல் ரூமு வேணாமா? எது மச்சான்? எந்த இடம் தெரியும்? காலேஜ் கிரவுண்டை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கே சார். இந்த இடத்துல அந்த அதுக்குள்ளே எல்லாம் போகும் மச்சான். அந்த இடத்துல முள்வெளி போட்டிருக்கானுங்க தெரியா? முள் அங்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்போ அங்கே வந்துட்டு அதெல்லாம் அங்கே குதிச்ச இடம். இந்த இடம் வச்சு நல்லானே அவருக்கு இதுக்குள்ளே அதான் மச்சான். அந்த கேப்பு அதுக்குள்ளே இன்னும் உள்ளுக்குள்ளே போய் அந்த இடத்துக்கு பின்னாடி ஏதோ போய் குடிப்போம். அந்த இடத்துல உடச்சே வச்சுருந்தானுங்க. குடிக்கிறாடியா பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம் வச்சு சிசிடிவி வச்சுருப்பான். இருக்கலாம். ஆனால் இது மாதிரி இன்னும் வளைஞ்சு போனது அப்படியே தான் இருக்குது. பிளாக் பண்ணுறதுலாம் ரொம்ப நம்மளுக்கு காலேஜ் அதை பொண்ணுங்களை வீடியோ எடுத்துக்கினேன். அது இங்கே இதை தப்பாக நினச்சி எங்கள் காலேஜில் இருக்கிற நெல்லிக்காய் இருந்துச்சா? நெல்லிக்காய் சாப்பிட்லாம். குளிர்ச்சியா இல்லை சூடா? சூடுன்னா குளிர்ச்சிங்க. நாங்கள் போய் ரைட் நெல்லிக்காய் திருடி சாப்பிட்றோம். ஆமாம், அன்னையத்துக்கு ஒன்றே ஒன்று படிச்சுக்கிறேன். சும்மா வச்சு ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு 2-3 டைம் என்னைய கேர்ள்ஸோட போட்டாங்க வச்சு. இங்கெல்லாம் லாஸ்ட்டு இந்த உள்ளுக்குள்ளே பொண்ணுங்களோட போட்டாங்க. நான் மட்டும் தான் பையன். யோசிச்சு பாரு அந்த டைமில் என்னோடய நிலைமை எப்படி இருக்கும். ஜாலியாக இருந்திருக்கும். அச்சா அந்த இடம் திறந்துருக்குது. என்னது டிபார்ட்மெண்ட் பிபிஏவாமா? சோனமா அந்த கடைசி வரைக்கும் போட்டோம். எவனை கூப்பிட்டானோ மச்சான்? இந்த கிளாஸ் தான் 14 மச்சான். நம்மளோட கிளாஸ் ஃபஸ்ட் இயர் மச்சான். ஃபஸ்ட் இயர் நம்மளோட கிளாஸ் மச்சு. பாரு செகண்ட் இயரில் நம்ம அங்கே போயிட்டோம். அதான் பிஜியில் லேபில் போயிட்டோம். சார் ஓல்டு ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம கம்ப்யூட்டர் லேபுக்கு போனப்போ லேபுக்கு இதான் ஆடிட்டோரியம். ஒரு கிளாசிக் மெமரிஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஆடிட்டோரியம், எங்களோட ஆடிட்டோரியம் அப்படியே வச்சு அதை நல்லா காட்டி வீடியோ எடுக்கிறேன் மச்சான். அதனால் சரி ஓகே. இதான் ஆடிட்டோரியம். முறை வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படி இருந்தது. அப்படி இருந்த இது எங்கள் லைப்ரரி இங்கே தான் வந்து வரமாட்டோம்ல. மெயினாக வர்றதுக்கு காரணம் கட்டடிச்சுட்டு வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக. ஓடிலாம் வாங்கிட்டு சரியான என்ஜாய் பண்ணிட்டு ஆஃப்னூரில் கட்டடிச்சுட்டு வர்றது இங்கே தான். மேலே பிரின்சிபல் ரூம் வச்சு பிரின்சிபல் ரூமு வேணாமா? பிரின்சிபல் ரூம் வந்துட்டோம். பிரின்சிபல் ரூமே பார்த்துட்டா. இதுக்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்துச்சா?
இருந்தது அப்பயே ஓடல இப்போயே ஓடலையாட்டிருக்கு. ஓடி வாங்கி இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். வெயிலுக்கு லிஃப்ட்டை அவனை யூஸ் பண்ணுறதே இல்லைல்ல. காலேஜ் பற்றி வேறு ஒரு 4 வாரத்தில் இருக்குன்னு எதாவது சொல்ல முடியும். செஞ்சு மறுபடியும் வந்துடாதீங்க. வேணாமா? நல்லா இருக்கு. என்ன பெருமையாக சொல்கிறியா? இல்லை, நீ உன் மனசில் இருக்கிறத சொல்லு. நீ பெருமையான்னு சொல்ல வேணா, நீ கொடுமையான்னு சொல்ல வேணாம். உன் மனசில் என்ன இருக்கோ அது எந்த மாதிரி தான் என்ன இருக்குது. ஓல்டு மெமரிஸ்னு பார்த்தா நிறையா மறுபடியும் இங்கே வந்து படிக்கணும்னா என்னப்பா சொல்கிறது, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. இந்த இதை பற்றி திடீர்னு கேட்ட மனப்பாடம் பண்ணியாவது சொல்லி மனசார சொல்கிறேன்டா. சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். சம்திங் அதான் அந்த மாதிரி எல்லாம் எட்டி விழுந்து அந்த நேரம்லாம் போகிறேன். சரி, ஆனால் இப்போ தேவையில்லாம பண்ணிட்டு போகணும் எப்படி யோசிக்கணும். இல்லை மச்சி, இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் ஒரு மெமரிஸ் மச்சான். நீ பண்ணது நீ மறப்பியாலே நான் மறக்க மாட்டேன். நானும் சுதாக இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். கரெக்டாக வந்துட்டு எப்படி கரெக்டாக அந்த லவ்வர்ஸ் டே 3 வருஷம் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுற நீ. அந்த 3 வருஷமாக அந்த டைமில் நீ இந்த பூவை தூக்கி தான் போடுற. அதை பார்த்து அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக நீ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த February 14 பண்ணியிருக்க போகிற. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. பசங்களோட போனது அது அந்த கேட் எகிரி குச்சி தான் எகிரி குச்சி மாற்றி சஸ்பெண்ட் ஆகி 1 வாரம் சஸ்பெண்ட் ஆகி அதுக்கு ஒருத்தனுக்கு அப்பாவை கௌதமுக்கு ரெடி பண்ணி அப்பாவா மாமாவா அண்ணனும் செம்மையான அது. ஆனால் அது மறக்க முடியாது. ஆனால் சொல்லப்போனால் படத்துக்கு போகணும்னு கட்டடிச்சது கடைசி வரைக்கும் படத்துக்கு போகல. புடிச்சிட்டானுங்க. சீஸ் பண்ணுறானுங்க. ஏதோ வந்து ஒரு கொள்ளைக்காரனை வந்து போலீஸ் சீஸ் பண்ணுற மாதிரி பிரின்சிபல் கார் எடுத்துட்டு வரான். இந்த குண்டை அவன் பேர் என்ன, இவன் தான் அந்த கௌதமா. அவன் ஒரு வீணா போனவன். சொல்லி அவனை வந்து ஐஸ் வச்சிருக்காங்க. அவனும் வந்துட்டு இந்த மாதிரி ஆசைப்பட்டு மாட்டி விட்டுட்டான், வளரிட்டான். என்ன ஒன்று அது மெயின் இதில் மெயின் ஹைலைட் என்னன்னா பிரின்சிபல் ரூமில் எல்லாம் போயிட்டு வரிசை இத்தனை பேர் கற்றுச்சிங்களாடான்னு உள்ள நிற்கிறப்போ கரெக்டாக லாக் பண்ணி ஒரு ஏத்துனா பாரு. இல்ல மச்சான், இவ்வளவு பெரிய மூட்டை வச்சிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க. எங்க ஏத்துறதுக்கு ஆமா அது யாரும் பண்ணா. ஆனா வந்துட்டு யாரும் சூர்யாவை பண்ணா. இல்ல சூர்யா தான் பல்கா இருக்கிறான்ல, அவனை தான் பண்ணா. ஆனா நம்மளை எனக்கு பின்னாடி குனிய வச்சு ஒரு அடி முதுகுல எல்லாத்துக்கும் அப்படிதான் அடிச்சான். குனிய வச்சுதான் அடி. ஆனால் நீ சொன்ன நீயும் வந்து சாதனை பார்க்கறதுக்கு வந்தோம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சாரி மறுபடியும் சிரிச்சுட்டான் அவன். சரி ரைட்டு. இப்போ ஒரு காலேஜ் வந்ததுக்கு ஒரு பண்ணு வந்ததுக்கு ஒரு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டா அது ரெண்டுமே டெரர் ஃபேஸ் வைக்குதுங்க மச்சான். பயப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் இயராக அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இயருக்கு தான். இது ஃபர்ஸ்ட் இயரா? இல்லை ஃபைனல் இயர் அப்படின்னு. அப்படியா? சரி. அப்புறம் ஏதோ போயிடுச்சு. ஆனால் அதே பயந்துச்சு. இல்லை வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிடுவேன். பயந்துச்சு. ஐ லவ் யூன்னு சொல்லிடுவேன். சரி, நீ எதுக்கு ஓடி போன? நான் நீ இருக்கிற தைரியத்தில் நான் பேசினேன். அதுதான் நீ பேசிட்டோம் பார்க்கலாம். நீ பொறுமையாக அதான் நான் பொறுமையாக தான் நடந்து நான் பார்க்குறேன். இங்கே பேசிட்டு பார்க்குறேன். இதுக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு ஒரு வேளை ஒரு மாதிரி பார்த்தது. நீ போயிட்டல, அதுக்கோசரம் தான் பார்த்துருக்கோம். 2 பேரும் வந்தானுங்க. ஆனால் இவனை கழட்டி விட்டு அவன் மட்டும் போகிறான். இவன் என்ன பண்ண போகிறான்? அதுதான் அப்படி பண்ணால அப்படி நினச்சிச்சா மச்சி. ஆமாம் மச்சான். நீ அதுதான் நான் நீ இருப்பேன்னு நினச்சிட்டு தான் 2மே ஒரு மாதிரி பார்த்துச்சிங்க. அதுவும் இங்கே பேசுனது நடந்துகிட்டே போய் அங்கே மறுபடியும் இப்படி திரும்பி போய் பேசிட்டு இருந்தது. இருமா என்னம்மா அது நான் என்னம்மா கேட்டுட்டேன் உன்கிட்ட. வளரவே மாட்டேங்கிறாங்க.